the வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஆர்டி எபிசோடில் செகண்ட் எபிசோடு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சீரீஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக். ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகுதுன்னா அதுக்கு முதல்ல கேண்டில் ஸ்டிக் ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீரீஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக். அதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஸ்டிக் எப்படி ஆரம்பிக்குது. போன வீடியோவில் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் எப்படி ஆரம்பிக்குது முடியுதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் இன்னொரு கேண்டில் ஸ்டிக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ், இது பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோமா. இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் எப்படி சீரீஸாக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேண்டில்லாம் இங்கே ஆரம்பிக்குமா, திருப்பி கீழே போகும், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். திருப்பி இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். அதே தான் பேரிஷும், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அதே அடுத்த கேண்டில் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அதே தான் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இப்போ இது புரியலைன்னா ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வாங்க, திரும்ப அது தெளிவாக புரியும். ஏன்னா இதை விட சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ சீரீஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்விங் பாயிண்ட்ஸு, அப்புறம் ட்ரெண்டுன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஸ்விங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இதுதான் ஸ்விங் பாயிண்ட்ஸ் அண்டு ட்ரெண்ட்ஸு. நான் கிளியராக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது வந்து அப் ட்ரெண்டு அப்படின்னா புல்லிஷ் கேண்டில் சீரீஸ் பார்த்தோம்ல, அதாவது ஒரு ட்ரெண்டே அப் ட்ரெண்டாக இருக்குது, அதில் வர ஸ்விங்ஸ் தான் ஸ்விங்ஸ் ஹை ஸ்விங்ஸ் லோஸ். இப்போ ஒரு ஸ்விங் ஹை வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்விங் லோ வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்விங் ஹை வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்விங் லோ வச்சுச்சுன்னா இது வந்து அப் ட்ரெண்டு. அதே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங் லோ வச்சு ஸ்விங் ஹை வச்சு அடுத்து ஸ்விங் லோ அடுத்து ஸ்விங் ஹை வச்சுச்சுன்னா அது ஒரு டவுன் ட்ரெண்டு. இந்த ரெண்டு ட்ரெண்டில் மட்டும்தான் நம்ம ட்ரேடு பண்ணணும், கன்சாலிடேஷனில் பண்ணவே கூடாது. கன்சாலிடேஷன்னா ஒரே ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கும், அது வந்து கன்சாலிடேஷன் ஜோனுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு பண்ணவே கூடாது, ஏன்னா அந்த இடத்துல எந்த இதுவுமே நிச்சயமாக தெரியாது. இப்போ மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பை சைடு பை பண்ணலாம், அதாவது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இதே மார்க்கெட் செல் சைடு போக போகுது, அதாவது டவுன் ட்ரெண்டு அப்படின்னா நீங்கள் செல் சைடு என்ட்ரி எடுக்கலாம். இப்போ ரெண்டுக்குமே இல்லாமல் இந்த இடத்துல ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க நீங்கள் போய் ட்ரேட் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக வேஸ்ட்டு, அந்த இடத்துல ட்ரேடே எடுக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல அதை க்ளோஸ் பண்ணுறோம்னா இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே இந்த இடத்துல பை பண்ணுறோம், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன், நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கையில் இங்கே ஒரு ஸ்விங்கில் வச்சுச்சுன்னா அடுத்து ஒரு ஸ்விங் ஹையில் வச்சுருக்கு, அடுத்து இங்கே ஒரு ஸ்விங்கில் வச்சுருக்குன்னா அடுத்து ஒரு ஸ்விங் ஹை வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்விங்கில் போகுது. அப்போ இந்த இடத்துல செல் பண்ணால் நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதேமாதிரி இந்த இடத்துல பை பண்ணால் இந்த இடத்துல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படி அதை சொல்லுவீங்க? இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாம், மார்க்கெட் மேலே போகிறோன்னா கீழே போகிறோன்னா நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட்லேயே இல்லை. அதனால தான் அது கன்சாலிடேஷன் ஆர் சைடுவேஸ். இது வந்து அப் ட்ரெண்டுங்கிறது இப்படி தான் இருக்கும், டவுன் ட்ரெண்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்விங் ஹை ஒரு ஸ்விங் லோ ஒரு ஸ்விங் ஹை ஒரு ஸ்விங் லோ இப்படிங்கிறது அப் ட்ரெண்டு. நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டு இப்படி. இது வந்து லைனாக இருக்குது, அதை நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் காமிக்கையில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஓகே. இப்போ எதனால் அதை ஸ்விங் ஹை எதனால் அதை ஸ்விங் லோன்னு நான் சொல்கிறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்விங் ஹை பார்த்தீங்கன்னா இந்த 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 ரவுண்டு போட்டிருக்கேன்ல, இந்த ரவுண்டு தான் இந்த ஏரியா. இந்த ரவுண்டு அதாவது ஒரு ஸ்விங் ஹை, ஒரு சீரியஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் போயிட்டுருக்கில்ல, எதனால் அந்த இடத்த நான் ஸ்விங் ஹைன்னு மார்க் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவும் தேர்டு கேண்டிலோட லோவும் அந்த விக் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கும் தேர்டு கேண்டிலோட விக்கும் செகண்டு கேண்டிலோட விக்கை விட கீழே இருக்கணும்.
அதனால தான் அது ஸ்விங் ஹை. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த ஏரியாவில் உள்ள கேண்டில் ஸ்டிக்கில், ஒரு ஸ்விங் ஹை ஏரியாவில் உள்ள கேண்டில் ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கீழே இருக்கணும், தேர்டு கேண்டில் வந்து கீழே இருக்கணும், செகண்டு கேண்டில் மேலே இருக்கும். அதே மாதிரி ஸ்விங் லோவில் அப்படியே ஆப்போசிட் தான். ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவும் தேர்டு கேண்டிலோட லோவும் செகண்டு கேண்டிலோட லோவை விட மேலே இருக்கணும். புரியுதா? அப்படியே ஆப்போசிட் மிரர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் என்ன, ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ ஹையும் தேர்டு கேண்டிலோட ஹையும் செகண்டு கேண்டிலோட கீழே இருக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவும் தேர்டு கேண்டிலோட லோவும் செகண்டு கேண்டிலை விட மேலே இருக்கணும். இந்த விக்கை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதனால தான் இது ஒரு ஸ்விங்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஒரு சார்ட்டில். ஓகே, மேலே இருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நான் மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு புரியும் எதனால் அந்த இடத்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு சொல்கிறேன்னு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து சார்ட்டு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஏரியா அந்த ரவுண்டு போட்டிருக்கேன்னா இதை தான் ஸ்விங் ஹையாக மார்க் பண்ணியிருக்கேன். ஹையர் ஹை கான்செப்டை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹையை மார்க் பண்ணேன்னா இதுக்கும் கேண்டில், இந்த கேண்டிலோட ஹையை பாருங்கள், செகண்ட் கேண்டில் இந்த கேண்டிலோட ஹையை பாருங்கள். புரியுதா? எதனால் இதை ஹையாக மார்க் பண்ணியிருக்கோம்னா இதோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையும் அடுத்த கேண்டிலோட ஹையும் இதுக்கும் கீழே தான் இருக்குது. அப்போ இது ஒரு ஸ்விங் பாயிண்ட். அதே மாதிரி இப்போ ஸ்விங் லோவை மார்க் பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையும் லோவும் தேர்டு கேண்டில், ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவும் தேர்டு கேண்டிலோட லோவும் இது செகண்ட் கேண்டிலுக்கும் மேலே இருக்குது. அதனால தான் இது ஹையர் லோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஆயிருக்கணும். இப்போ இது எதுக்காண்டி நான் ஹெச்னு போட்டு வச்சுருக்கேன், எதுக்காண்டி ஹெச்எல்லுன்னு போட்டு வச்சுருக்கேன், எதுவுமே புரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு மார்க் பண்ணிடுவோம்ல. இப்போ அங்கே வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, அதாவது மேலே உள்ள ஹை வந்து ஸ்விங் ஹை, கீழே உள்ள ஹை வந்து ஸ்விங் லோ, மேலே உள்ள ஹை ஸ்விங் ஹை, அடுத்து கீழே வர்றது ஸ்விங் லோ. அதே தான் இங்கேயும், கீழே வர ஸ்விங் லோ மேலே வர ஸ்விங். இப்போ இதை பியரிஷுக்கு புல்லிஷுக்கு பிரித்து காமிச்சா தான் நம்மளால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இவ்வளோ தான். இந்த லைன் போட்டிருக்கல, தெரியுதா? அதே தான் இந்த லைன். புரியுதா? சேம் டிட்டோ அதே தான் இருக்கும். சாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். இது மாதிரி கோடு போட்ட மாதிரியே இருக்கும்னு அவசியம் இல்லை. சில டைம்ஸ் இப்படியும் இருக்கலாம், கீழே கீழே வந்துட்டு மேலே போகலாம். அது போக போக இதுதான் பேசிக்காக மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சரை ஃபைன் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் போக போக எக்ஸ்பீரியன்ஸில் அது வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு அதே இதை இப்போ வந்து புள்ளி ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தாச்சா? இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப் ட்ரெண்டு, அதனால ஹையர் ஹை. ஹையருங்கிறது வந்து ட்ரெண்டை குறிக்குது. ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு நம்மளுக்கு? அப் ட்ரெண்டு. அதனால் ஹையர், ஹையில் போயிட்டுருக்கிறதுனால ஹையர். அந்த ஹையில் உள்ள மேலே உள்ள ஸ்விங்கு வந்து ஹை, கீழே உள்ள ஸ்விங் வந்து லோ. அப்போ இது ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை. இது இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா ப்ரீவியஸ் ஹையர் ஹையை உடச்சிச்சின்னா அது ஹையர் ஹை. அதாவது இந்த ப்ரீவியஸோட ஹையை உடச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதனால இது ஹையர் ஹை. அடுத்து இந்த ஹையர் லோ உடைக்கல, அதனால இது ஹையர் லோ. அடுத்து இதை உடச்சிருக்கான், இப்போ இது ஹையர் ஹை. புரியுதா? இதுதான் ஹையர் ஹை. நெக்ஸ்ட்டு ஹையர் லோ என்னன்னா, ஹையர் லோவுக்கும் ஹையர் ஹைக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகுனா அது ஹையர் லோ. அதே மாதிரி அடுத்த ஹையர் ஹைக்கும் அடுத்த ஹையர் லோவுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆனால் அது ஒரு ஹையர் லோ. புரியுதா? ஹையர் ஹைங்கிறது ப்ரீவியஸாக உள்ள ஹையர் ஹையை உடச்சா அது ஹையர் ஹை. ஹையர் லோங்கிறது ப்ரீவியஸாக உள்ள ஹையர் ஹைக்கும் ஹையர் லோவுக்கும் நடுவில் இருந்தால் அது ஹையர் லோ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பியரிஷ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகே, இப்போ வாட் இஸ் பியரிஷ் ஸ்ட்ரக்சர்? அதே தான். இது ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை. அதே தானே? இப்போ எதனால் இது எல்ஹெச்னு போட்டிருக்கேன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, அதனால இது பியரிஷ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதை வந்து லோவரில் போயிட்டுருக்கா, அதனால இது வந்து லோவரில் ஹை, இது லோவரில் லோ. லோவர் ஹை
லோவர் லோ, அதாவது மேலே போயிருக்கிறது வந்து லோவர் ஹை, கீழே வந்தது லோவர் லோ. இதை டெக்னிக்கலாக உடைக்கிறோம்னா அதே தான், சேம் கான்செப்ட். இப்போ லோவரில் வச்சுட்டானா திருப்பி லோவர் ஹை வச்சுட்டு ப்ரீவியஸாக இருக்க லோ உடைச்சான்னா அடுத்த லோவர் லோ ஃபார்ம் ஆகும். புரியுதா? அதாவது லோவர் ஹை போயிட்டு ப்ரீவியஸாக இருக்க லோவர் லோ உடைச்சான்னா அடுத்த லோவர் லோ ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி லோவர் ஹை எங்கே ஃபார்ம் ஆகும்னா ப்ரீவியஸாக இருக்க லோவர் ஹைக்கும் ப்ரீவியஸாக இருக்க லோவர் லோவுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். புரியுதா? சேம் தான், அப்படியே ஆப்போசிட்டு. புரியுதா? புரிஞ்சாட்டி திருப்பி பாருங்கள், புரியும். லோங்கிறது வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணுது. லோவர் அப்படின்னா ட்ரெண்டு. அதே மாதிரி ஹைன்னா அதில் உள்ள ஹை, அடுத்து அதில் உள்ள லோ. லோவர் ஹை, லோவர் லோ. இதுதான் சார்ட். சார்ட்டில் பார்த்தீங்களா அதே தான் இருக்கும். லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. அவ்வளவுதான், சேம். இதே தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். இப்போ கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்குறதுக்கு ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்க்குறது பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, நிறுத்தி கூட திருப்பி திருப்பி படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்க்க முடியும். ஓகேவா? பியரிஷ்னா லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. புல்லிஷ்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. நெக்ஸ்ட் இங்கே ஹையர் ஹைக்கு போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னது, இது அப் ட்ரெண்டு. அப்போ நான் இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம், இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம். இதுதான் அப்பர் ட்ரெண்டோட எக்ஸாம்பிள். அதாவது மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. இப்போ இதெல்லாம் என்ன, கன்சாலிடேஷன் ஏரியா. ஒரே இடத்துக்குள்ளே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கா, இந்த இடத்துலலாம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இப்போ அதே மாதிரி ட்ரெண்ட், லோவர் ட்ரெண்டு பார்ப்போம். ஈஸியான உள்ள ஏரியாவில் காமிக்கலாம் எல்லா இடத்துலையும், ஆனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏரியாவில். ஹை, லோவு, ஹை, லோவு, ஹை, லோ, ஹை, லோ. இப்போ இது என்னது, ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு 4 இது பார்த்தோமா. ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகி மேலே போகுது, எப்படி ஃபார்ம் ஆகி கீழே வருது, அடுத்தது கேண்டிலோட கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்விங் பாயிண்ட்ஸும் ட்ரெண்ட்ஸும் பார்த்தோம். எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்விங் பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுவோம், எந்தெந்த எப்படி இருக்க மார்க்கெட்டை ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணுவோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் எப்படி, அதாவது அப் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து பியரிஷ் ஸ்ட்ரக்சர், டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட்டில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதாவது இதெல்லாம் பேசிக்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பேசிக்ஸு. இது எல்லாத்தையும் பார்த்து திருப்பி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஃபுல் பேசிக்ஸை பார்ப்போம். நான் இதை ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனால் இதையே இவ்வளோ ஸ்லோவாக சொல்லிட்டோம்னா அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை டக்குன்னு சொன்னோம்னா டக்குன்னு புரியாது. அதனால் நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட இது பார்ட் 1, அது பார்ட் 2. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்ன உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணிடுவோம். உங்களுக்கு எது புரியலையோ அதையும் கேளுங்க, டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த 4 இதையும் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஹோம்ஒர்க் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கில்லை கற்றுக்க முடியும். அதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் சொல்கிறியாடா, நீ மட்டும் நல்லா பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் சேர்ந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் கற்றுக்கையில் எனக்கு பேசிக்ஸை சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, அதனால் நான் பேசிக்ஸை சொல்லிக் கொடுக்குறேன். நான் அடுத்த வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருடன் உங்களிடம் சந்திப்பது, ஏதோ ஒன்று வாய் குளருது, உங்களிடந்து விடைபெறுகிறது. இப்பயும் வாய் குளருது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிஆர்டி பிரேக்கர். நன்றி, வணக்கம். கரெக்டாக முடிச்சிட்டனா? ஓகே, குட்.